காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? உங்களை நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கெல்லாம் கண்டு விசுவசித்தவங்களா? ஐயோ, அவரோடு கூட இருந்து படகுல படுத்துறங்கி நெருக்கமான உறவு, அன்பான ஆண்டவரை தொட்டு உணர்ந்து கட்டி பிடித்து அவர் அப்பம் விட்டு தருமளர் இடத்திலிருந்து வாங்கி நாங்க சாப்பிட்டு, அது எங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு புத்தி சொன்ன ஆளுங்க. நான் நீ இப்படி நடக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது நான் புத்தி சொன்ன ஆளு. எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வ கோளாறு மாதிரி. என்ன சொல்றது, இந்த ஆர்வ கோளாறுல அதிகமா பேசிடுவோம் சொல்லலாம். அப்படி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மேல ஒருத்தருடைய கை கூட பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பாடிகார்டா வாழ்ந்தவன் தாங்க நான் இந்த பேதுரு. எப்போதும் ஆயுதத்தோட 3 வருஷம் ஆயுதத்தோடய நான் தெரிஞ்ச அவர் கூட. எவனாவது கை வச்சிட்டு நான் வெட்டி தீர்த்திருப்பேன் பாருங்க. அப்படிப்பட்ட பேதுரு நான். அந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் சொன்னார், எப்ப எனக்கு ஜெபம் பண்ணுன்னு. ஜபம் இருக்கட்டும், ஜபம் இருக்கட்டும். ஆனா யாராச்சும் ஒருத்தனை நல்லா யோசிச்சு பாருங்க. ஏசப்பா, எவனாச்சும் ஒருத்தனை உங்க மேல கை வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிடுவேன், க்ளோஸ் வெட்டி தீர்த்துருவேன், என் உயிரையே கொடுப்பேன். தவன்களை சுத்தி இத்தனை வருஷம் அவன் கூட இருக்கான் பாருங்க. இவன் எல்லாரும் ஓடினா நான் உங்களை விட்டு நான் ஓட மாட்டேன், உங்களுக்கு நான் உயிரை கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த பேரு நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? ஐயோ, எங்களுக்குள்ள பாக்கியம் உங்களுக்கு இல்லையே. ஒரு நாள் கூட நீங்க இயேசுவை பார்த்தது இல்லையே. அவர் கொடுக்க நீங்க வாங்கி சாப்பிட்டது இல்லையே. அவருடைய சரீரத்தை நீங்க தொட்டது இல்லையே. அவரோடு கூட உறவா இருந்தது இல்லையே. எப்படி நம்புறீங்க? தெய்வம்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரியமானவர்களே. நாங்க அத்தனை வருஷம், அந்த 3 வருஷம் அவங்களோட நாங்க வாழ்ந்தோம். அந்த ஏசப்பாவோட நாங்க அந்யோன்யமா இருந்தோம். இருந்தாலும் கூட அவர் சிலுவைப்பட்டு செத்து போறாருன்னு சொல்றது எங்களால புரிஞ்சுக்கிறவும் முடியல, அறிஞ்சுக்கிறவும் முடியல. ஐயோ, செத்து போயிட்டாரு போங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. எல்லா நம்பிக்கையாட்டு போச்சு. எங்க அவர் ஒரு வேளை தண்ணியில நடந்து வந்தாருங்க. நான் அவரை பார்த்து பிசாசு ஒரு வெயிட் இல்லாத ஒரு காரியம் தான் நம்ம தண்ணியில நடக்க முடியும், ஒரு ஆவி அப்படின்னு சொல்லி அலர்னோம் போங்க. இந்த ஏசப்பா சொன்னார், நான் தான் சொல்லி நீர் தான் சொன்ன நான் நடக்கணும், நானே நடந்துட்டோம் போங்க தண்ணியில. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கண்டிருந்தும் கூட அவர் மரித்த பிற்பாடு எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை நம்புவதற்கு ரொம்ப குழம்புனோம். எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்படி இருந்து துக்கத்தோட வேதனையோட சங்கடப்பட்டுட்டே இருந்தோம். திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. இனிமேல் இவரை நம்பி பிரயோஜனமும் இல்லை, இவரை நினைத்து வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையும் இல்லை. நாம் பழையபடி நம்முடைய வாழ்க்கையை தொடருவோம் என்று சொல்லி நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னேன். என்னுடைய சக ஊழியர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, நாங்களும் கூட வர சொன்னாங்க. உடனே மீன் பிடிக்க போயிட்டோம் போங்க. அப்படிப்பட்ட பேதுரு தான் நான் உங்களோட பேசுறேங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பி 40 நாட்கள் எங்களோடு கூட அந்யோன்யமாய் இருந்து உயிர்த்தெழுதலையும் மறுமையின் வாழ்க்கையும் தெளிவாக எடுத்து சொல்லி இருந்தும் கூட அப்படியே குழம்பிட்டே இருந்தோம். இந்த 40 நாட்களுக்கு பிற்பாடு அவர் பரலோகத்திற்கு எழுப்பி போகிறது என்னுடைய சொந்த கண்களால் நாங்க பார்த்தோங்க. என்னுடைய சொந்த கண்களால பார்த்தோம். அவர் எங்களை விட்டு ஏறி போனார். ஏறி போகும் பொழுது வனத்துக்கு போய்கொண்டே இருந்தார். அந்த வானம் திறந்ததுடைய கண்களால் நாங்கள் பார்த்தோம். அந்த வனத்துக்குள்ளேயே அவர் போய்விட்டாருங்க. அவர் போயிட்டார். ஐயோ, போய்விட்டாரே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற அந்த நேரத்தில் என்னுடைய தூதர்கள் இறங்கி வந்து எங்களை தேற்றினார்கள். அவர்கள் சொன்னார்கள், அவர் எப்படி பரலோகத்திற்கு ஏறி போனது நீங்கள் பார்த்தீர்களோ அப்படியே திரும்ப வருவார். அவரே என்கிட்ட சொன்னாருங்க, உங்களுக்குன்னு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன். பரலோகத்துல எத்தனை வாசஸ்தலம் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்திட்டு நான் இருக்கிற இடத்துல எனக்கு பிரியமான பேதுருவே, எனக்கு பிரியமான யோவானே, எனக்கு பிரியமானவர்களே, என்னோடு கூட நீங்க இருக்கும்படியாக நான் திரும்ப உங்களை அழைப்பதற்காக வருவேன் என்று சொல்லி உங்களை தேட்டிட்டு போடுறேன். ஆனால நாங்க அவரை நம்பணும். அவரை நம்பின பிற்பாடு பிரியமானவர்களை பரிசுத்த ஆவியானவராக அவரே எங்களுக்குள் வந்தார். எங்களை பலப்படுத்தினார், எங்களை தைரியப்படுத்தினார், எங்களை உறுதிப்படுத்தினார். அவரோடு கூட பாடு கஷ்டங்கள் வேதனைகள் அத்தனை அனுபவிப்பிற்கு தாங்கிக் கொள்கிற வல்லமையை எங்களுக்கு தந்தார். அவர் சொன்னபடியே வலது கணத்தில் இருந்தால் இடது கணத்தை திருப்பி காட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மகிமையான ஊழியத்தை செய்தோம். பிரியமான இதையெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து நான் ஒருத்தர் பேச இருக்கிறேன். நான் பேதுரு ஒருத்தர் பேசுகிறேன். என்னுடைய நிருபத்தை குறித்தெல்லாம் ஒருத்தர் பேச இருக்கிறேன். பிரியமானவர்கள, இயேசு கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லி ஒரு நாளை நீங்கள் கொண்டாட போகிறீர்கள். மிகுந்த சந்தோஷம் தான். நாட்டில் விசேஷம் கர்த்தருக்கு விசேஷம் கொள்ளட்டும், விசேஷித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் கொண்டாடினோமா? இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் அப்படி யோசிச்சு பாருங்க. ஏறக்குறைய 70 வருஷம் 70 வருஷம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில நான் என்னுடைய வயோதிபத்துல நானும் யோவானோ இல்ல மத்தேயு மார்க்குவோ இல்ல லூக்காவோ இல்ல அப்படி யோசிச்சு பாருங்களேன். பின்னால வந்து என்னுடைய சகோதரனாகிய பவுல் தம்பியோ அவங்க
இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி எக்ஸ்கிறிஸ்மஸ் விழா என்று சொல்லி கொண்டாடினார்களா? இல்லை யாரையாவது கொண்டாட சொன்னார்களா? இல்லவே இல்லையே, இல்லவே இல்லையே. நீங்கள் படித்து பாருங்கள். மத்தேயு படிங்க, மார்க் படிங்க, லூக்கா படிங்க, யோவான் படிங்க, அப்படி என்ன செய்யுங்க, ரோமர் படிங்க. அப்போஸ்தலர் படிச்சுட்டு, ரோமர் படிச்சுட்டு, 1 கொரிந்தியர் 2 படிச்சுட்டே போங்க. எங்க வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நாங்க எக்ஸ்கிறிஸ்மஸ் கொண்டாடுறதாக எங்குமே இல்லை. என்னமோ தெரியல பிரியமானவங்களே, வேதத்துல இல்லாததெல்லாம் நீங்க செய்றீங்க, விசேஷத்துக் கொள்றீங்க. சரி, விசேஷத்துக் கொள்ளுங்க. அன்னைக்கு நீங்க என்ன விசேஷத்துக் கொள்ளணும்? இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாருன்னு எனக்கு தெரியாது, எப்படி வளர்ந்தாரு எனக்கு தெரியாது. அதை நான் கேட்கவும் இல்லை, கேட்கறதுக்கு நேரமும் இல்லை. அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். அவர் அற்புதம் செய்தார், அற்புதம் செய்து கொண்டே இருந்தார். அவர் போகிற இடமெல்லாம் எல்லா ஊர்களுக்கும் நாங்களும் தொடர்ந்து போனோம். அடுத்த எப்படிப்பா நீங்க பிறந்தீங்க, எங்கப்பா பிறந்தீங்க, உங்க அம்மா பற்றி உங்க அப்பா பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு அவர் இடம் கொடுக்கவும் இல்லை, நாங்க பேசி தெரிந்து கொள்ளவும் இல்லை. ஆனா இந்த லூக்கான ஒருத்தர் வந்தார் பாருங்க, சௌரநாயக லூக்கா இதெல்லாம் நோண்டி எடுத்து அதெல்லாம் பிரிச்சு பார்த்து அவர் யாரிடத்தில் பிறந்தார், எங்கே பிறந்தார், எப்படி பிறந்தார் என்று அவர் எழுதினார். அதை நேருக்கு நேரம் அன்னை மரியாதை போய் சந்தித்து அவர் எப்படி பிறந்தார் நேராவே கேட்டுட்டாருங்க. அப்பதாங்க விஷயமே வெளிக்கு வருது. அவர் எப்படி பிறந்தாரு, யாருடையவர் என்று எல்லாம் எங்களுக்கும் கூட விளங்குச்சது. அவர் மெய்யாகவே ஒரு ஜாதியோ ஒரு மதமோ ஒரு இனமோ என்று சொல்லக்கூடியவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் தகப்பன் என்று சொல்லி அவர் தேவனால் வந்தவர் என்று சொல்லி எங்களுக்கு விளங்குச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த லூக்கா எங்காயிலும் பிறப்பை குறிச்சி சொல்லி நீங்க பிறப்பை கொண்டாடு, ஐயோ ஒரு பிறப்பில் பட்டிருக்கிற கஷ்டத்தை லூக்கா எழுதினார். அவர் எழுதிக்கிறது வாசிச்சு பாருங்க. பிறப்பதற்கு இடமில்லை, அந்த தாய் தவித்த தவிப்பு, அந்த வளர்ப்பு தகப்பன் பட்ட கஷ்டங்கள் எழுதியிருக்கிறார். இது உங்களுக்கு வேடிக்கையாகவும் கொண்டாட்டமாகவும் தெரியுதா? ஐயோ 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்ட உடனே அந்த பிள்ளையின் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போனது உங்களுக்கு கொண்டாட்டமா தெரியுதா? என்னங்க நீங்க? இயேசுவானவர் பிறந்த 8வது நாள்ல அவருக்கு பெயர் வச்சு ஒரு விருத்த சேதனத்தை ஒன்று செய்யணும்னு சொன்னா கொடுப்பதற்கு பணம் காசு அப்படின்னு விசேஷமானது அவங்க கிட்ட இல்லைங்க, அவ்வளவு ஏழைங்க. அதனால முடியாத இந்த நிலையில புறா குஞ்ச கொண்டு கொடுத்து அவருக்கு என்ன செய்திருக்கிறாங்க, பேர் வச்சிருக்கிறாங்க, விருத்த சேதனை பண்ணி. இதெல்லாம் படிச்சா உங்களுக்கு வேதனையா இல்லையாங்க, கஷ்டமா இல்லையாம? கஷ்டப்பட்ட ஒரு தாய்க்கும் கஷ்டப்பட்ட ஒரு வளர்ப்பு தகப்பனுக்கும் பிள்ளையாய் பிறந்த அந்த இயேசுவான அந்த தெய்வம் எவ்வளவு ஏழ்மையாக, எவ்வளவு ஏழையாக அந்த ஏழை பெற்றோருக்கு பிறந்தார் என்பது நீங்க யோசிக்கலையா? அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? அன்னை தாய்மறி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த நிமிஷத்துல பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு இடமில்லை என்று தவித்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்று, காக்க வேண்டும் என்று எகிப்துக்கு ஓடி போனது அவ்வளவு சிரமம் அனுபவிச்சது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? சிரமமா இருக்கிற அந்த காரியம் உங்களுக்கு சந்தோஷமா எப்படிங்க இருக்கும்? பாடுபட்ட அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டதை நீங்க நினைக்கிறீங்க. பிறந்த நாள் முதல் அவர் மரிக்கிற இந்த நாள் வரையிலும் எப்போதுமே கஷ்டப்படுகிறவராகவும் வேதனைப்படுகிறவராகவும் மக்களுக்காக அவர் பரிதவிக்கிறவராக அவர் ஊழியம் செய்தாரே, அதை நீங்க நினைத்து பார்க்கணும். இந்த நாள்ல அதை விட்டு போட்டு புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்க, புறஜாதியர் ஆட்டமும் பாட்டமும் எப்படியெல்லாம் அவர்கள் நினைத்து அவர்கள் என்னவெல்லாம் தங்களுடைய வழிபாடு முறைமைகள் அவர்கள் தெய்வத்துக்கு அவர் செய்கிறார்களோ அதை போல நீங்களும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் பிரியமானவர்கள? நாங்கள் ஒரு நாள் எக்ஸ்கிறிஸ்மஸ் விழா என்று சொல்லி ஒரு விழாவை கொண்டாடவே இல்லை. எங்களுக்கு கொண்டாடுவதற்கு நேரமும் இல்லை. அவர் பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நாங்கள் எங்கள் சரீரத்தில் சுமந்து இருந்தோம். அதனாலே அவர் எப்படி மனதுருகினாரோ, அவர் எப்படி கண்ணீர் சிந்தினாரோ, என்னுடைய ஊழியம் அப்படித்தான் கரைந்தது. சிறைச்சாலைகளிலும் வீதிகளிலும் தெருக்களிலும் நாங்கள் அடிக்கப்பட்டு குற்றூராக்கப்பட்டு எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்தோம். உங்களை போல விழா கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு நேரம் எங்கெங்க இருந்தது? கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளோடு ரத்தம் சிந்த சொட்ட ஊழியம் செய்தோங்க. அதை நினைத்து பாருங்கள். கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லுகிற நாளில் நினைத்து பாருங்கள். மனம் திரும்புங்கள், மனம் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திரும்ப சந்திக்கலாம்.